به ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال تعالى أيضا: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்களுக்கெல்லாம் தலைமை நாளான இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே, அதனுடைய இரவு பொழுதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, சீராவை படிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். இந்த ஏற்பாடை செய்து தந்த, இதை தெளிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹு தஆலாவுக்கு முதலாவதாக நான் நன்றி செலுத்த வேண்டும். அப்பேற்பட்ட உயர்ந்த ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை உம்மத்துக்கு செல்வதற்குரிய சந்தர்ப்பமும் அதை வழங்குவதும் ஒரு பெரும் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு அல்லாஹு தஆலாவுக்கு முதலாவதாக நன்றி செலுத்தியவனாகவும், அதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இந்த பெரிய பள்ளிவாயலுடைய நிர்வாகம், குறிப்பாக தலைவர், செயலாளர் அவர்கள் இந்த விடயத்தில் மிகுந்த கரிசனையுடன் நடந்து கொண்டு அதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழுமையாக வழங்கியிருப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி ரசூல், அல் ஈமான் பிர் ருசுல், ரசூல்மார்களை ஏற்றுக்கொள்வது. அதிலே நாம் யாருடைய உம்மத்தாக இருக்கின்றோமோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்திருப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை பின்பற்றுவது அவர்களை அறியாமல் சாத்தியமாக மாட்டாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக அறிவதாக இருந்தால் 4 அடிப்படை அம்சங்களை நாங்கள் அறிய வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று, தலாயிலுன் நுபுவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதான் என்பதற்குரிய ஆதாரங்கள் அவைகள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். தலாயிலுன் நுபுவா என்பதாக அந்த தலைப்பிலே ஒரு கிதாபை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் எழுதியிருக்கிறார்கள். இதே போன்று பல இமாம்கள் எழுதியிருக்கின்றார்கள். இரண்டாவது, ஹஸாயிசுன் நுபுவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான சில விடயங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த விடயங்களை நாங்கள் அறிய வேண்டும். சில சட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான்.
உதாரணமாக எடுத்துக்கொண்டால் விசால் செய்வது, நோன்பை தொடராக நோட்பது. அப்படி என்றால் இன்றைக்கு சஹருக்கு நோன்பு பிடிச்சா அந்த நாள் மகரிபுடைய நேரத்தில் நோன்பை திறக்கணும். அப்படி திறக்காமல் தொடராக நோன்பை நோட்பது, அடுத்த ஆண்டு நோன்பை சேர்த்து பிடிப்பது, இடையே எதுவும் சாப்பிடுவதில்லை. இவ்வாறாக நோன்பை விசால் செய்வது என்று அரபியில் சொல்லுவார்கள். சேர்த்து அப்படியோ தொடராக சேர்த்து பிடிப்பது, தொடராக நோன்பை பிடிப்பது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. உம்மத்தார்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் குறிப்பான சில சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. அது ஹசாயிசு நுபுவான்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஷமாயிலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் என்கின்ற போது அவர்களுடைய ஷமாயில் அல் ஹல்கியா வல் ஹுலுகியா, அவர்களுடைய உடல் ரீதியான பண்புகள் எவ்வாறு இருந்தது, அவருடைய உடல் கட்டமைப்பு எவ்வாறு இருந்தது என்பதை சஹாபாக்கள் பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியிலே எத்தனை முடிகள் நரைத்திருந்தன என்பதை பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு ஒருவருடைய வரலாறு உலகத்திலே யாராலும் பாதுகாக்கப்படவில்லை. அவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட மனிதர் ஒருத்தரும் கிடையாது. அவர்களுடைய கண்புருவம் எவ்வாறு இருந்தது, அவர்களுடைய உடை எவ்வாறு இருந்தது, அவர்களுடைய தலப்பாக எவ்வாறு இருந்தது, இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனைத்து அம்சங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எவ்வாறு இருந்தது, அவர்களுடைய நட்பண்புகள் எவ்வாறு இருந்தன, இதையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஷமாயிலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷமாயிலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பண்புகளை பற்றி இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபு எழுதியிருக்கின்றார்கள். இதே போன்ற பல இமாம்கள் எழுதியிருக்கின்றார்கள். விசேடமாக பிரபல்யமாக இமாம் திர்மிதியுடைய ஷமாயிலு திர்மிதி பிரபல்யமான ஒரு கிதாபாக, ஒரு புத்தகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நான்காவது விடயம் சீரா அந்நபவியா. சீரா அந்நபவியா, சீரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சரிதை. இந்த நான்கு விடயங்களையும் நாங்கள் படிக்கின்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான முழுமையான அறிவை பெறுவதற்குரிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் கவனிக்க இருக்கிறது சீரா நபவியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இதை பற்றி தான் நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் படிக்க வேண்டும்? சாதாரண விஷயம் அல்ல. ஒரு வரலாற்று நிகழ்வுகளை படிப்பதை போன்ற ஒரு விடயம் அல்ல. ஒரு முஸ்லீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படிப்பது. ஏனென்றால் அது மார்க்கம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற போது லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கதீரா. எல்லாருக்கும் அந்த முன்மாதிரி விளங்க மாட்டாது. குறிப்பாக யாருக்கு தெரியுமா அதனுடைய அது நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக விளங்கும்? யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் மறுமையையும் நம்புகின்றார்களோ அவர்களுக்கும், அல்லாஹுவை யார் அதிகமாக ஞாபகம் செய்கின்றார்களோ அவர்களுக்கும் தான் அதிலே முன்மாதிரி தென்படும்.
அல்லாஹு தஆலா அதிலே தான் முன்மாதிரியை வைத்திருக்கின்றான். ஆனால் அது யாருக்கு விளங்கும்? இந்த ஈமானிய பண்பு கொண்டவர்களுக்கு தான் விளங்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நமக்கு